காஃபி சூப்பரா இருக்கு. இருக்கும் டீ இருக்கும். இந்த 11 மணிக்கு டீ காஃபி எதுவும் குடிக்காத. வேற ஏதாவது ஜூஸ் கீஸ் போட்டு குடினா கேட்க வச்சையா நீ? ஏம்மா நீங்க போட்டதனால தானே நானும் கேட்டேன். நானாவா போட்டதானே கேட்டேன். நமக்கு 11 மணியான ஒரு டீ குடிக்கலன்னா ஒரு மாதிரி தலை கிருங்கினால இருக்கும். ஏம்மா வெயில் காலம் வந்தாச்சுல, அதனால எங்க டீச்சர் சொன்னாங்க நிறைய தண்ணி குடிக்கணுமா, நிறைய ஃப்ரூட்ஸ், தண்ணி, காய்கறி இதெல்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஆமா, அதை விட்டு நம்ம டீ காஃபின்னு குடிச்சிட்டு இருக்கோம் பாரு. ஏம்மா நீ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைமா, நான் ஜூஸ் போட்டு குடிக்குவேன், ஃப்ரூட் பவுல் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் கட் பண்ணி சாப்பிடுவோம்ல. போல மக்களே, இந்த வெயிலுக்கு வெளியே போக முடியல. சாயந்தரம்ல நம்ம மார்க்கெட்ல போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம். சரியா? வீட்டுல காய்கறியும் ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு மீனை வச்சு ஒப்பேத்தியாச்சு. ஏம்மா திருவிழாலாம் வருதுல, நீ ட்ரெஸ் எடுப்பியா? ஏன்டி கல்யாணத்துக்கு போனப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு, அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. இன்னுமா உனக்கு வேணும்? நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல மக்களே, அதுல ஏதாவது ஒரு நல்ல 2-3 ட்ரெஸ் எடுத்து வை. இன்னும் போட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அம்மா கையில காசு இல்லை மக்களே. எங்கனையாவது ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போடலான்னு பார்த்தா இருக்க காசு பத்த மாட்டுக்கு. இடத்த வாங்கி போட்டா போதுமா? வீடு வைக்கணும்ல. ஆமா, அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமா இருந்தாதான் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு சொந்த வீடு வைக்க முடியும். அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாம். அம்மா திருவிழா டைம்ல நான் அங்க பெரியம்மா வீட்டுல போய் நிக்கிட்டா, ராணி பெரியம்மா வீட்டுல. ஏன் பி? ஏம்மா அங்க என்ன அக்காங்க 2 பேரும் இருப்பாவ. பக்கத்துல சியானா கண்மணி இருக்கா. கோயிலுக்கிட்ட எல்லாம் வீடு, அதனால நல்லா ஜாலியா இருக்கும். நைட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம அப்படியே அங்கேயே படுத்துக்கலாம். எவ்வளவு வெரைட்டி அங்க போய் நிக்க முடியும்? நீ வேணா பெரிய மட்டும் நின்று கொச்சரிய மக்களே. அம்மா நைட்டு ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சிட்டு அப்ப கூட அப்படியே வீட்டுக்கு வந்துருவேன். ஏம்மா அப்பா நைட் எல்லாம் ப்ரோக்ராம் பார்க்க வரவா செய்வாங்க? முடிச்சதோடி ஃபோன் பண்ண உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறவ. உங்க அண்ணனும் நிப்பாம்ல, அப்படியே நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். நீ வேணா பெரிய மட்டும் நின்னுக்க. சரியா? சரி சரி. பெரியம்மைக்கு ஃபோன் அடிச்சியா? இல்ல, நேற்று நைட்டு வந்ததோடி ஃபோன் பண்ணி சொன்னேன். காலையில என்ன கறி வச்சாலோ, பிள்ளைங்களுக்கு என்ன கொடுத்து விட்டாலோ, மீன் எதுவும் வச்சாலோ ஒண்ணுமே தெரியல. நைட்டு வண்டியிலேருந்து இறங்கி போகும்போதே ஒரே முதுகு வலியா இருக்கு, தலைவலியா இருக்குன்னா. காலையில எந்திரிச்சாலா வச்சாலா ஒன்றும் தெரியலையே. சரி ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். என்ன ரிங்கு போவே எடுக்க மாட்டேங்க? அடுப்பாங்கரையில கடக்கால இருக்கும். ஃபோன் எதுவும் சைலண்ட்ல கடக்கான்னு தெரியலையே. இருமா இப்ப நானே ரிங்கே போகு. கேட்டி உங்க பெரியம்மா ஃபோன் எடுக்கல. ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வெளியே எங்கேயும் போயிருக்காவளாங்க. காணும். இந்த வாட்டி ரேஷன் கடையில் வாங்கின அரிசி என்ன கல்லா இருக்கு. அரிசி பூரா புழு புத்துவையில கிடக்கு. ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் வெயில வச்சு எடுத்தா தான் இந்த வண்டெல்லாம் போகும். இனி இது வடிக்கே எடுக்கிறதுக்கு ஆகாது. இட்லி தோசைக்கே நனைய போட தான் ஆகும். மீன் வேற கொதிச்சு தொலைய மாட்டேங்க. எவ்வளவு நேரமா அடுப்புக்க வச்சிருக்கேன். அடுப்பை எரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டு. கேஸ் வேற தீந்துட்டே வருது. நம்ம வீட்டுக்கு கேஸ் கொண்டு வர மாட்டேங்கண்ணா. எல்லார்ட்டையும் கேட்டா கேஸ் தட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம வீட்டுக்கு இன்னும் வந்த மாதிரி தெரியல. நம்ம இல்லாத டைம்ல எதுவும் வந்திருப்பாவில என்னமோ தெரியலையே. ஏமா கேஸ் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? காலையில 5 மணிக்கே இருந்துச்சு விரவ சூட்டு அடுப்புலயே வைக்க முடியும். இன்னைக்கு சோறு வடிச்சாச்சு, குழம்பையும் வச்சாச்சு. காலையில பிள்ளைங்களை கொடுத்து விடுறதுக்கு நம்மளால இதுல போட்டு வைக்க முடியாத. இந்த கரண்ட் அடுப்புன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாவ. அது எவ்வளவு விலைன்னு கேட்டு ஒன்று வாங்கி வைக்க வேண்டியதான். இது பெரிய சுவாதனை பிடிச்ச கேஸெல்லாம் போச்சு. இப்படி ஒவ்வொரு நாடும் சண்டை போட்டுட்டு கிடந்தா நம்மள மாதிரி உள்ளவங்க தானே கஷ்டப்படுறாங்க. சீக்கிரம் மீன் குழம்பு வச்சாச்சுன்னா அவளுக்கு ஒரு பிடி சுவாரை கொண்டு போய் கொடுக்கலாம். பாவம் தானேக்கா. லட்சுமி என்னக்கா குழம்பு போய் விறவடுப்புல வச்சுட்டு இருக்கீங்க? ஸ்டவ்ல வைக்க வேண்டியதானே? இதுல வச்ச நேரத்துக்கு கொதிக்காத. ஆமா லட்சுமி, கேஸ் வேற தீந்து போவால இருக்கு. புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா இன்னும் கொண்டு வரல பட்டுக்க. இந்த வார வைக்கிறது கறி வைக்கிறதெல்லாம் அதனாலதான் இதுல போட்டு வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் காலியே போயிட்டுனா என்ன பண்ணதுக்கு? காலையில எந்திரிச்சதோடு ஒரு டீ காஃபி போடுறதுக்காக கேஸ் வேணும்ல. அடுத்து கொண்டு வரது வரைக்கும் அது வச்சுதான் ஒப்பேத்தணும். அதனாலதான் வெளியே போட்டு வச்சுட்டு கிடக்கேன். இல்ல இந்த வெயிலுக்கு யாருக்கு களியோ இப்படி சூட்டு அடுப்புல போட்டு வைக்கிறதுக்கு? ஆமாக்கா, எனக்கு இன்னும் கேஸ் கொண்டு வரல. நம்ம ஊருக்கு போன டைம்ல எல்லாருக்கும் கொடுத்துருக்காவா போல இருக்கு. ஐயா அப்படியா? அப்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்களே. ஆமாக்கா கொண்டு வந்திருக்காங்க. கேஸுக்காரன் வந்திருக்கான். நம்மளுக்கு ஃபோன் அடிக்கல, ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு இருந்துச்சுல. அதனால நமக்கு ஃபோன் அடிக்கல. நல்லதான் போச்சு. வீட்டில் ஆள் இல்லைன்னா திரும்ப கொண்டு போயிருப்பான். நம்ம புக் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ திருப்பி வருவானா இல்லையான்னு தெரியலையே. இல்லக்கா இனிமே கேஸ் தட்டுப்பாடெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காக்கா. என்னன்னு தெரியல. எதுக்கும் நம்ம ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். அந்த பையனுக்கு நம்பர் இருக்குல்ல? ஆமா, இந்த கேஸுக்கார பையனுக்கு நம்பர் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம். இனிமே கேஸ் புக் பண்ணணும்னா நமக்கு கேஸ் கொண்டு வந்து 20 நாளா 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ணணுமா? ஏன் அம்மா அவ்வளவு நாள் கழிச்சு தான் புக் பண்ணணுமோ? ஆமா, உடனே எல்லாம் கொண்டு வர மாட்டான் போல இருக்கு. ஏமா என்ன பாடா இருக்கு. யாரால முடியும் இந்த வைக்கக்குள்ள இப்படி சூட்டடுப்புல போட்டு வைக்கிறதுக்கு? இதே வேற வழி இல்லாம தான் வெளியே போட்டு வச்சுட்டு கிடக்கேன் லட்சுமி. நான் அப்பதே ஸ்டவ்ல வைக்கலாம் தான் நினைச்சேன். உமாளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்ல. ஆமா, அவளுக்கு வேற பசி வந்திருக்கும். நான் இப்ப பாத்துட்டு தான் வரேன். கேட்டேன் உனக்கு ஏதாவது செஞ்சு தரட்டா அப்படின்னு. இல்ல எனக்கு பசிக்கலக்கா அப்படின்னு படுத்திருக்கா. அப்புறம் வலி வந்துச்சா? இல்ல, அடுத்தது வலி வரல. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா உறங்கினே அப்படின்னா சொல்ல முடியாது. திடீர்னு வலி வந்தாலும் வந்துடும். அவங்க வீட்டுக்காரவே இருக்காவல்ல, அதனால தான் சரின்ட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே அப்போ 2 பேருக்கும் சேர்த்து கொஞ்சோண்டு மீன் கறி வச்சு எடுத்துட்டு போகலாம் பத்தியா? ஆமாக்கா, இன்னைக்கு மீன் இதில் கொண்டு வந்ததுனால வாங்கி கறி வச்சோம். இல்லைன்னா கஷ்டமா போயிருக்கும். ஆமா, எங்க போட்டு இந்த வெயிலுக்கு அங்கே வரைக்கும் அலைய முடியும்? 5 minutes later.
என்ன ராணியக்கா மீன் குழம்பா? ஆமா சின்ன பொண்ணே வா. அடுத்த தெரு வரைக்கும் மணக்குது ராணியக்கா மீன் குழம்பு. இவ வேற. எடி மீன் குழம்பு வேணும்னா கேளு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு டைலாக்? ராணியக்கா லட்சுமி அக்காளுக்கு போறாமே பத்தியா, அவங்க மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு நான் சொல்லல, அதுக்குதான். ஆமா பட்டாவா போறாம. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. எனக்கே தெரியும் ராணி அக்கா என்னை விட சூப்பரா மீன் குழம்பு வைப்பாங்கன்னு. சும்மா ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. சின்ன பொண்ணு இரு. இல்லக்கா நான் உம்மால பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன். அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அதான் நான் ஒரு எட்டு அவளை பார்த்துட்டு அந்த வாரேன். அவளுக்கு இப்ப வலி இருக்கா என்ன ஏதுன்னு கேளு சின்ன பொண்ணு. மாதிரி நான் சாப்பாடு வச்சாச்சு, சோறு வடிச்சாச்சு, மீன் குழம்பு மட்டும் கொதிக்கணும். கொதிச்சதோடு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி தெரியா? ஏக்கா எல்லாத்தையும் அங்க தூக்கி கொடுத்துறாதீங்க, கொஞ்சோண்டு எனக்கு வச்சுக்கோங்க. சரிம்மா நீ போயிட்டு வா, நான் உனக்கு எடுத்து வச்சுட்டு இங்கே சாப்பிடு. சரி இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல ஓடி போய் பார்த்துட்டு ஓடியாரேன். சரி. இவன் இன்னும் திருந்தல போல இருக்கு. என்னாச்சு லட்சுமி? 3 நாளா வீட்டுல ஒரு சமையல் கிடையாது. நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு ஜாலியா தானே இருந்தா. வீட்டுக்கு வந்ததோடையாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் மீன் குழம்பு அது இதுன்னு வச்சு கொடுக்கலாம்ல அந்த பையனுக்கு. இதுக்குதான் அவன் அவங்க அம்மையை கொண்டாந்து வீட்டுல விட்டுருந்தான். இவங்க ஊருக்கு போறதுக்காண்டி அவங்க அம்மையை வந்து அவங்க தங்கச்சி வீட்டுல ஏதோ கொண்டு போய் விட்டுருக்கான் போல இருக்கு. சின்ன பிள்ளைலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், சரியாயிரும். என்ன சின்ன பிள்ளை, எங்க வீட்டுல பூ மாதிரியே இந்த வேலையெல்லாம் பாப்பாள? 7 வயசாவி இன்னும் வீட்டுல ஒரு வேலை பண்ணாம இப்படியே அங்கேயும் இங்கேயும் ஊரு சவாரிட்டு தெரிய வேண்டியது. சரி விடு லட்சுமி, வீட்டுல செல்லமா வளர்ந்த பிள்ளைலாம் அதான். அவளை நீங்க தான் வச்சுக்கணும். சரி வா லட்சுமி, மீன் குழம்பு கொதிச்சுட்டு இறக்கி வச்சிருவோம். இந்த அரிசியில வர ஒரே வண்டா இருக்கு, அதான் எடுத்து புடைச்சிட்டு இருக்கேன். இந்த வாட்டி ரேஷன்ல தந்த அரிசி நல்லாவே இல்ல பத்தியாக்கா. ஆமா ஒரே கல்லு வேற. இதை இனிமே நம்ம சாதத்துக்கு எடுக்க முடியாது. நாமளே இட்லி தோசைக்கு தான் நனைய போடுவேன், சாதத்துக்குலாம் இதை வடிக்க மாட்டேன். சரி வா லட்சுமி, உள்ள இருக்கலாம், நல்ல வெயில் வந்துட்டு. சரிக்கா. உமா. என்னங்க? என்னாச்சும்மா எந்திரிச்சிருக்க? இப்போ உனக்கு வலி பரவாயில்லையா? ஆமாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்ப டெலிவரி பெயின் கிடையாதோ? டெலிவரி டைம் கிட்ட வருதுலாங்க, அதனால அப்பப்ப இந்த மாதிரி பெயின் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன் நல்ல வலி வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. இப்போ போனாலும் டாக்டர் வந்து பேபி பொசிஷன் வரல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நம்ம கண்மணிக்கு இப்படி தானே இருந்துச்சு. ஆமா ரொம்ப வருஷம் இருக்கும்ல, அதனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சரி உனக்கு வயிறு பசிக்கா? நான் கடையிலேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாங்க எனக்கு இப்போ பசிக்கல. நீங்க வேணா உங்களுக்கு வாங்கிக்கிடுங்களேன், நான் வேணா அதுல இருந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அப்படியா? அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதையே வாங்கிட்டு வரேன். உனக்கு எப்போ பசிக்கோ நீ சாப்பிடு. என்ன சாப்பிடலாம்? எங்க வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வருவீங்களா? இங்கே ஒரு பக்கத்தில் ஹோட்டல் உண்டுல்ல, அங்கே வெஜிடபிள் பிரியாணி ஒரு வாட்டி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு அதையே வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்குங்க. சாயந்தரம் கண்மணி வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவா. அப்படியா? சரி அப்பண்ணா நீ வேணா கொஞ்ச நேரம் இருந்து டிவி பாரு, இல்லை கொஞ்ச நேரம் படுத்துக்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரியா? சரிங்க. அப்படியே வரும்போது ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வருவீங்களா? சாயந்தரம் டீ போடுறதுக்கு பால் இல்லை. சரிம்மா. அப்போ ஒரு 2 வெஜிடபிள் பிரியாணி வாங்கட்டா? சரி. வேற ஏதாவது சாப்பிட வேணுமா உமா? ஸ்நாக்ஸ் ஏதாச்சும், ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வேணுமா? அம்மா டெலிவரி கிட்ட வந்தாச்சு, இன்னும் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது குழந்தைக்கு வந்து பாதிப்பு. அப்படியா? அது எனக்கு தெரியாதுல்ல. சரி உனக்கு ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். என்ன ஒரே பாச போராட்டமா இருக்கு? வா சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு. என்னண்ணே கடைக்கு எதுவும் போறீங்களா? ஆமா காலையிலே உமாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால காலையில டிஃபனு கடையில வாங்கிச்சு. மத்தியானம் எதுவும் பண்ணலையா, அதை லஞ்சு ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா? நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி வாங்க போறோம். அண்ணே கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்துடும். என்ன சொல்லுங்க சின்ன பொண்ணு, சாப்பாடு ரெடி ஆயாச்சா? ஆமாம் உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து ராணியக்கா மீன் குழம்பு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நான் அங்கே போயிட்டு தான் இங்கே வரேன். ஐயோ அவங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்கள் ஹோட்டல்ல இருந்தே வாங்கிருப்போம்ல. ராணியக்கா எதுவுமே சொல்லவே இல்லையே. சாப்பிட்றதுக்குள்ள நேரம் ஆகல, அதனால தான் மெதுவாக வச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காவ. அதுவும் வெளியே சூட்டடுப்பில் வச்சுட்டு இருக்காங்களா, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. என்ன நீங்கள் எதுவுமே வாங்கண்டா, ராணியக்கா இப்போ சாப்பாடு கொண்டு வந்துருவா. அப்படியா? நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். சும்மா அவங்கள போட்டு நம்ம கஷ்டப்படுத்தாண்டாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் போய் இருங்க, ஒர்க் பண்ணுங்க. உமா அப்போ என்ன பண்ணதுக்கு? அப்படின்னா வேண்டாங்க, ராணியக்கா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களா, அப்புறம் சாயந்தரம் போல ஏதாச்சும் வேணும்னா நம்ம வெளியே வாங்கிக்கிடலாம். சரி அப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க. சரிங்க. என்ன உமா காலையிலே உனக்கு வயிறு வலின்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்லையா? ஆமா சூட்டு வலின்னு தான் நினைக்கேன். அப்படியா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல சின்ன பொண்ணு, ஓரளவுக்கு வலி குறைஞ்சிருக்கு. நீ ராணியக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் மாறியோ? ஆமாம் நான் அங்கே போனேன், அப்போதான் மீன் குழம்பு வச்சுட்டு இருக்காவ. அவங்க வீட்டில் கேஸ் வேற காலி ஆகிட்டு இருக்கான், அதனால வெளியே சூட்டடுப்பில் வச்சுட்டு இருக்காங்களா, அது கொஞ்சம் லேட் ஆயிட்டு. உனக்கு நல்லா பசி வந்துட்டா? இல்லை பசியெல்லாம் ஒன்றும் வரல, ராணியக்கா எதுவுமே சொல்லலையேன்னு பார்த்தேன். சொன்னா நீ வேண்டாம்ப, அதனால தான் வச்சு கொண்டு வரலான்ட்டு வச்சுட்டு இருக்காவ. காலையில் ராணியக்காவும் லட்சுமி அக்காவும் வந்தாங்க, நானும் கோவத்தில் ஏசி விட்டேன். உன் மேலேயும் தான் கோவமாக இருக்கேன். ஏன் உமா என்னாச்சு? ஆமாம் எல்லாரும் என்ன விட்டுட்டு கல்யாணம் வீட்டுக்கு போனீங்களா, யாராச்சும் ஒரு ஃபோன் அடிச்சு உமா எப்படி இருக்கேன்னு கேட்டிங்களா?
காலையில் அவங்க 2 பேரும் வந்தாங்க. நான் வேற வழியில இருந்தேன்னா ஏதோ சொல்லி ஏசிட்டமத்துக்க எனக்கு அது இப்போ ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. ராணியக்காவும் லட்சுமிக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க பத்தியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. உரிமையில தானே ஏசியிருப்பேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஏதாவது நினச்சிருந்தா உனக்குன்னு போட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து கழுவி குழம்பு வச்சுட்டு இருப்பாங்களா. நாங்கள் போகும்போது ஐயோ கேஸ் வேற காலியாகவோ போயிட்டு இருக்கேன், நான் மீன் குழம்பு வைக்கணும், உமாக்கு வயிறு பசி வந்திருக்கும் அப்படி இப்படின்னு ஒரே புலம்பல். அப்படியா? அப்ப அவங்களுக்கு எம்எல்ஏ எதுவும் கோவம் இல்லைல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, நீ அதெல்லாம் பற்றி நினச்சி டென்ஷன் ஆகாத. ஏம்மா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவங்க போனதுல இருந்து அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். சே தேவையில்லாம இப்படி பிடிச்சி ஏசி விட்டாமே அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு டேட் எப்போ தந்திருக்காவா? நீ எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. ஆனா எனக்கு இப்பவே ரொம்ப முடியல பார்த்துக்க. ஆமாம், உன்னை பார்த்தா இன்னும் ஒரு 2-3 நாளையில் டெலிவரி ஆகிடும் தான் நினைக்கேன். வயிறு வேற நல்லா தாந்தாச்சு. இன்னைக்கு வலி நல்லா விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னப்பா கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் 2 நாளையில் டாக்டர் செக்கப் இருக்கு. அப்போ போனாதான் தெரியும் பேபி பொசிஷன் வந்தாச்சா என்னன்ட்டு. ஒன்று பண்ணு உமா, உனக்கு வயிறு வலி இருக்குல்ல, அதனால நீ நாளைக்கே போ. ஒருவேளை அவங்க நாளைக்கே வந்து அட்மிட் பண்ண சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்ல. நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, பாப்போம் சின்ன பொண்ணு. சரி நீ சாப்பிட்டாச்சா? உங்க வீட்டில் என்ன சமையல் இன்னைக்கு? 3 நாள் ஊருக்கெல்லாம் போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்தாச்சு. அட நீ வேற, அங்கே போனதோடி அங்கே உள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எனக்கு எதுவுமே ஒத்துக்கல பார்த்துக்க. 2-3 நாள் ஒரே வாந்தி. உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சோ? ஆமாம், ஒரே வாந்தி எடுத்து எதுவுமே சாப்பிட முடியாமல் உள்ள தயிர் சாதத்தை தான் சாப்பிட்டுட்டு கிடந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் காலையிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்தேன். நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேல்ல நினச்சேன். கல்யாணம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா கிராண்டாக இருந்துச்சோ? அம்மா கேப்பியா, என்ன கிராண்டாக எடுத்திருந்தாங்க தெரியுமா கல்யாணம். பொண்ணுக்கு நகை ட்ரெஸ் எல்லாம் ஏம்மா கண்ணுக்குள்ளே இருக்கு. நம்மலாம் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படியா? அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சா? ஆமாம் உமா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸே 1 லட்ச ரூபா விலை வருமா. அம்மா ட்ரெஸ்ஸே 1 லட்சமா? அப்பன்னா நகை? ஆமாம், நகை என்ன நகை. ஃபஸ்ட்டு நாள் என்கேஜ்மெண்ட் ஒன்று வச்சுருந்தாவில, அன்னைக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தா. அந்த ஒரே நெக்லஸ் தான், அதே எப்படியும் ஒரு 2-3 லட்ச ரூபா வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன். அப்போ எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் போகல. வசந்தி அக்கா போயிருந்தாவ. அன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு? அன்னைக்கும் ஏதோ லெஹங்கா மாதிரி தான் அந்த பிள்ளை போட்டிருந்துச்சான். அப்பவும் ஒரு பெரிய ஆரம் மாதிரி ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டிருந்துச்சான். அம்மா ஃபோட்டோ எடுத்து காமிச்சாவ. அது ஒரு 4-5 லட்ச ரூபா வரும்னு நினைக்கேன். ஒரே ஆரம் தான் போட்டிருந்து, ஆனால் அதுவே பிரம்மாண்டமாக இருந்துச்சான். மாறி அங்கனோடி உள்ள எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களாம், அந்த அன்னைக்கு போட்டிருந்த லெஹங்கா 50,000 வரும் அப்படின்ட்டு. ஏம்மா ராணியக்காளுக்கு இவ்வளோ பணக்கார சொந்தக்காரா? ஆனால் அவங்க இங்கே வந்தப்போ எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க பத்தியா? ஆமாம், இந்த பணக்காரங்களுக்குள்ள எந்த புத்தியும் அவங்களுக்கு கிடையாது. நம்மளெல்லாம் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கல்யாண மாப்பிள்ளை இருக்காவல்ல, இந்த மாப்பிள்ளைக்கு தம்பிக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையனுக்கு நம்ம சத்யாவை கெட்டி தருவியான்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? அந்த பிள்ளை படிச்சுட்டுலாம் இருக்கு, இப்போ தானே 2nd இயர். உடனே கல்யாணம் வைக்க மாட்டாவலாம். ஆனால் அவங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு கேட்டிருக்காவ. ராணியக்காலும் அந்த அண்ணன் தான் எதுவுமே பதில் சொல்லாமல் வந்திருக்காங்க போல. லட்சுமி அக்காலும் ராணியக்காலும் வண்டியிலேருந்து பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். ஆனால் பையன் நல்லா சூப்பராக இருக்கான், நல்ல வேலையில் இருக்கான். சத்யாவுக்கு நல்ல பொருத்தமான பையன் தான். ஆனால் ராணியக்காக்கும் அந்த அண்ணனுக்கு பிடிக்கணும்ல. ஆமாம், நல்ல பெரிய இடம், நல்ல வசதியான குடும்பம். அப்புறம் ராணியக்கா எதுக்கு யோசிக்கணும், கெட்டி கொடுக்கலாம்ல. ஆமாம், சின்ன பிள்ளைலாம் அதனால் படிப்புலாம் முடிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுவும் சரிதான். கல்யாணமும் நல்லா கிராண்டாக நடந்தாச்சு. அந்தேனி அன்னைக்கு சாயந்தரத்தோடு நாங்கள் அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஜாலியாக எல்லோரும் வண்டியில் அப்படியே தூங்கி எழுந்து வந்தாச்சு. இப்போ சொல்லி நான் வாந்தி எடுத்துகிட்டு கிடந்தேன். நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன்? என்னையே பார்க்கறதுக்கு 2 பேரும் வாண்டி இருந்துச்சு. அங்கே வரைக்கும் போய் வாந்தி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஆமாம் உமா, என்ன சொல்லுதுக்கு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் இன்றைக்கி நான் வீட்டில் எதுவுமே சமையல் பண்ணலை, ஹோட்டலில் வாங்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் ராணியக்கா வீட்டுக்கு வந்தேன்னா நல்ல சுட மீன் குழம்பு சாதம் எல்லாம் வச்சிருக்காவ. அதான் அங்கேயே ஒரு புடி பிடிச்சிடலான்னு நினச்சிட்டேன். வாங்கிட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன். அந்த அண்ணன் அப்போ என்ன சாப்பிடுவாங்க? போகும்போது குழம்பு ஒரு கிண்ணத்தில் வாங்கிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். சரியா போச்சு.